புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 10. வாழ்வு தரும் இறை வசனங்கள் 27 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியாது. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாஸ்கா காலத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, 4வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலகெங்கும் நல்லாயன் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. நல்லாயன் ஞாயிறாக இன்று தேவ அழைத்தல் தினமாகவும் நாம் கொண்டாடுகிறோம். மக்களை ஒன்றின்று வழிநடத்த, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ தேவ அழைத்தலில் தங்களை அவர்கள் அர்ப்பணிக்க இளம் உள்ளங்களுக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. விவிலியத்திலே இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு திராட்சை கொடிக்கும் கிளைகளுக்கும் இருக்கின்ற உறவாய், மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கின்ற உறவாய் உருவகப்படுத்தி பேசப்படுகிறது. எசேக்கியேல் ஆகமத்தில் ஆடுகள் எப்படி மேய்க்கப்பட வேண்டும், அந்த ஆடுகளை மேய்ப்பவர்கள் எந்த அறநெறிக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றெல்லாம் கோடிட்டு காட்டப்படுகிறது. நாம் பாடுகின்ற திருப்பாடல்களில் கூட ஆடுகளுக்கும் மந்தைக்கும் இருக்கிற உறவு பேசப்படுகிறது. திருப்பாடல் 15 படித்து பாருங்கள். குருவானவர்களுக்கு கட்டளை கிரந்தத்தில் துவக்க பாடலாக ஒவ்வொரு நாளும் அது நினைவூட்டுவதாய் அமையும். அதாவது இறைவன் நம்மை வழிநடத்துகிற ஆயர் என்ற அந்த பொருள் அதிலே அடக்கமாகிறது. புதிய ஏற்பாட்டிலும் ஆடுகளுக்கும் இறைவனுக்கும் அந்த மேய்ப்பனுக்கும் இருக்கிற உறவு யோவான் எழுதிய நற்செய்தியின் 10ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக பேசப்பட்டாலும் இன்றைக்கு பேசப்படுகிற அந்த 3 வரிகள் மிகவும் இன்றியமையாத கருத்தை நமக்கு சொல்வதாய் அமைகிறது. தந்தையும் நானும் ஒன்றே, என் கைகளில் இருந்தோ தந்தையின் கைகளில் இருந்தோ யாரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது என்று ஆழமான ஒரு பொருளை கிறிஸ்து நமக்கு உணர்த்த இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, பசும்புல் மேய்ச்சலில் என்னை இளைப்பாறச் செய்கின்றார், குளிர்ந்த நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்கின்றார் என்று திருப்பாடல் 23 நாம் வாசிக்கிறோம். ஏப்ரஹாம் லிங்கன் ஹால் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய கான்சர்ட் ஹால் இருக்கிறது. அதில் நிறைய பேர் இந்த திருப்பாடல் 23 பாடியோ அல்லது வாசித்தோ மக்களுக்கு தங்களுடைய பாணியிலே அதை படைத்துத் தர வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஒரு போட்டியாக முதலில் வந்தவர் அருமையாக பாடினார்.
தன்னுடைய குரல் வளத்தோடு இசையமைப்பிற்கு ஏற்றாற் போல திருப்பாடல் 23 பாடினார். கரகோஷம் அந்த ஹால் முழுவதும் நிரம்பியது. அவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது. நிறைய பேர் எனக்கு கை தட்டுகிறார்கள். இன்னொருவர் வந்து அதே திருப்பாடல் 23 அழுத்தம் திருத்தமாக தியான சிந்தனையோடு இதயத்தின் ஆழத்திலிருந்து வாசித்து காட்டினார். கரகோஷமே இல்லை. ஏனென்றால் அந்த திருப்பாடலை இவர்கள் உள்வாங்கி வாசித்த விதம் அனைவரையும் ஆழ்நிலை தியானத்திற்கு அழைத்து சென்று கண்ணீர் ஊர்க்க வைத்தது. அப்பொழுதுதான் அங்கிருந்த ஜட்ஜஸ், நீதிபதிகள், இந்த போட்டியாளர்களுக்குரிய பரிசை வழங்க வேண்டியவர்கள், மதிப்பெண்களை கொடுக்க வேண்டியவர்கள் கேள்விக்கணைகளுக்கு ஆளானார். அது எப்படி அவர் பாடிய பொழுது கரகோஷம் வந்தது, இவர் இந்த திருப்பாடலை வாசித்து காட்டிய பொழுது அமைதி நிலவியது என்று கேட்டார். அப்பொழுது அந்த ஜட்ஜஸ் ஒருவர் சொன்னார், முதலில் பாடியவருக்கு அந்த திருப்பாடலை தெரியும், இரண்டாவது அதை அழகாக வாசித்து காட்டியவருக்கு மெய்ப்பனை தெரியும் என்று சொன்னார். He knows the song, but the second man knows the shepherd. நமக்கு திருப்பாடலை இப்பொழுது கூட பதிலுரை பாடலில் பாடினோம். கேட்பதற்கு அழகாக இருந்தது. இடையிசை என்ன, முன்னிசை என்ன, நன்றாகவே அவர் நமக்கு வாசித்து காட்டினார். அந்த மெய்ப்பனை நமக்கு தெரியுமா? அந்த மெய்ப்பு நமக்காக கொலையுண்டவராயிற்று, அதை தெரியுமா? நமக்காக பாடுபட்டு கைகளை இழுத்து கொடுத்தவரை நமக்கு தெரியுமா? எத்தனை நாட்கள் நாளை நீட்டி ஆமர் என்று சொல்லி அவரை உட்கொண்டிருக்கிறோம். அவராகவே நாம் மாறியிருக்கிறோம். நம்முடைய மனநிலைகளில் அந்த மெய்ப்பனுடைய கரிசனை, பரிவு, இரக்கம், உண்மை, அவர் காட்டுகிற வழி நமக்கு புரியுமா? இதையெல்லாம் தெரியாமலே ஆண்டுதோறும் ஒரு திருச்சடங்காக இந்த ஞாயிறு நல்லாய ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிய வராமல், இதற்கெல்லாம் பொருள் தராத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நல்லாய ஞாயிறை எப்படி கொண்டாடலாம் என்ற கேள்வி எனக்கு ஆழமாகவே சென்ற வாரம் முழுவதும் இருந்தது. இந்த திருச்சபைக்கு புதிய ஒரு ஆயர், நல்ல மெய்ப்பனாக லியோ கிடைத்திருக்கிறார், பாப்பிரையாக கிடைத்திருக்கிறார். அவரை தெரிவு செய்த இந்த ஆவியாளருடைய செயல் நம் அனைவருக்கும் எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? உங்களுக்காக இரு மெய்ப்பர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய கடின பணியோ, அவர்கள் நாள் முழுக்க செய்கின்ற அலுவலிலோ ஆற்றலிலோ நமக்கு பங்குள்ளார். இதுதான் திருச்சபையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு குறை. சங்கீதங்களை தெரியும், திருப்பாடல்களை பாடுகிறோம், திருச்சடங்குகளில் பங்கெடுக்கிறோம். அந்த மெய்ப்பனை நாம் அறிந்திருக்கிறோமா? ஒருவரை அறியாமல் தெரியாமல் அவரை எப்படி நாம் அன்பு செய்வது? ஒருவரை அறியாமல் தெரியாமல் புரியாமல் அவரை பற்றி அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்காமல் தெரியாமல் எப்படி அன்பு செய்ய முடியும்? லவ் இஸ் அட் ஹார்ட் ஆஃப் நாலேஜ் என்று சொல்வார்கள். ஒரு அறியாமலே எப்படி கழுத்தை நீக்கி தாலியை வாங்குவது? அந்த கேள்விதான். அறிந்தால் என்ன பொருள் தெரியுமா? திரு விவிலியத்திலே அறிதல் என்றால் முழுமையாக இணக்கமாக இரண்டர சங்கமித்து விட்டல் என்று பொருள். நாம் இறைவனோடு சங்கமிக்கின்ற நிகழ்வுகளைத்தான் இன்றைக்கு நல்லாய ஞாயிறு நமக்கு உணர்த்த விடுகிறது. நானும் தந்தையும் ஒன்று. தன்னை தந்தையிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியவர் என்ற சுதனாகிய இறைவன் கிறிஸ்து. தந்தையை பற்றிய முழு அறிவும் இருந்ததனால்தான் நானும் தந்தையும் ஒன்றே என்று அவர் கூறுகின்ற நிலை, நான் சங்கமித்து விட்டவன், இரண்டர கலந்து விட்டவன்.
லவ் என்று சொல்லுகிற பொழுது தன்னை விட்டு வெளியேறச் செய்வது, தான் தனக்கல்ல என்று சொல்லச் செய்வது, தன்னை உடைத்து தருவதுதான் காரணம் அன்பு. நம்மை உடைத்து தராமலேயே மற்றவர்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யர்களாக, நம்மை விட்டு வெளியேறாமல் நாம் பிறரை அன்பு செய்ய முடியாது. One has to merge in the other என்று சொல்வார்கள் ஆங்கிலம். சங்கமித்துவிடு, தன்னை விட்டு வெளியேறாமல் இன்னொரு வரையில் நாம் கலக்க முடியாது. இன்னொரு கலக்காமல், நம்மை கடக்காமல் அன்பு உண்மையாக. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான பொருளை தான் நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. இந்த ஆழமான பொருளை திருத்துதல் பணியிலே நாம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் கேட்ட பவுலும் பார்னபாசும் புரிந்து கொண்டதனால்தான் பல வன்முறைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டாலும், யாரும் அவர்கள் போதித்ததை செவிமடுத்து கேட்காமல் போனாலும், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வெளியே சென்று அவர்கள் வேத போதக அலுவலில் ஈடுபட்டார்கள். இதற்கு காரணம், பவுல் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்துவால் தடுத்தால் கொள்ளப்பட்டு அந்த இறை அனுபவத்தை அவருக்கு கொடுத்து அவரை மனமாற்றி 9ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம், 22ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அவருடைய மனமாற்றத்தை பற்றி 26ஆவது அதிகாரமும் நமக்கு திருத்துதல் பணியில் அதை படைத்து தரும். எப்படி இறைவனை அறிந்திருந்தாரோ அதற்கு ஏற்றாற் போல வேத போதக அல்லது மறைபரப்பு பணியில் ஈடுபட அந்த பவுல் துணிந்த பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆயனை புரிந்திருந்ததனால் அவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக மாறுகிறார். முதலில் அதே ஆதி கிறிஸ்துவர்களை வேதகலாவின் நிகழ்ச்சிகளை ஈடுபட்டு அந்த முடியப்பரை அவர்கள் கல்லால் இருந்து கொன்ற பொழுதும் கூட அவர் மனமாற்றம் அடைந்தவர் அல்ல. அதற்கு பிறகுதான் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு செல்கிற வழியை மனமாற்றம் அடைந்தார். தனக்காக வலிக்கடமான அந்த தெய்வீக செம்மறியை தன்னுடைய உள்ளத்தில் கருத்தாகியதனால்தான் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு மறைபரப்பு பணிகளை 3ஆக மேற்கொண்டார். அந்த 3 மறைபரப்பு பணிகளும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெந்தகோஸ்தை ஞாயிறு வரை முதல் வாசகமாக அமையும். அப்படிப்பட்ட பவுலும் பார்னபாசும் அந்த செம்மறியின் இரத்தத்தின் பேர்வாளர்களால் தான் அவர்கள் மறைபரப்பு பணியில் வீராம்போடு சென்றார்கள், ஈடுபடுவதற்கு சென்றார்கள். இறுதியில் பவுல் தன்னுடைய கைகளை விரித்து கொடுத்து கர்த்தரை போலவே இறக்க நேர்ந்தது. நாம் இறைவனை அறிந்திருந்தவர்களாக இருந்தால், உண்மையாகவே புரிந்தவர்களாக இருந்தால், வெறும் சின்ன குறிப்பிடத்தில் படித்த ஜபங்கள் நமக்கு போதாது. சின்ன குறிப்பிடம் நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது இறைவனை பற்றிய அந்த ரூடிமெண்ட்ரி நாலேஜ் என்று சொல்வார்கள், அதாவது துவக்க கால அறிவு நமக்கு வேண்டும் என்று மனனம் செய்வோம். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று மனனம் செய்து ஒப்புவித்தோம். நற்கரணையும் வாங்கிவிட்டோம். இன்று இப்பொழுது இத்தனை காலங்கள் நற்கரனை உட்கொண்டும் கூட இந்த ஆயனை நமக்கு தெரியுமா? நமக்காக கைகளை விரித்து கொடுத்தவரை தெரியுமா? கடவுள் தன்மையை விளங்கிய பொழுதிலும் கடவுள் தன்மையை தனக்கு விதமாக பிடித்துக் கொண்டிருக்காமல் அனைத்திலும் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு சிலுவை மரணத்தை ஏற்கும் அளவிற்கு, சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு பணிவிடக்கம் உள்ளவனாய் இருந்த அந்த கர்த்தரை நமக்கு தெரியுமா? ஒரு திருச்சடங்கு முறையில் ஈடுபடுபவர்களாக நாம் பயணிக்கிறோமே தவிர நம்முடைய ஆக்சுவல் நேச்சர் என்ன? ரிச்சுவல் நேச்சர் எல்லா இடத்துலையும் இருக்குது, திருச்சடங்கு முறை எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆக்சுவலாக நாம் இந்த ஆயனுடைய மந்தையில் ஒருவனா, அந்த மந்தையில் இருந்து என் ஆயனுடைய குரலை கேட்பவனா, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதை, திருவிடத்தை நிறைவேற்றுவதை எனக்கு உணவு என்று சொன்னவர் அந்த திருவிடத்தை எப்படி நிறைவேற்றினார்? தன் கைகளை விரித்து கொடுத்து நிறைவேற்றினார். பாடுபட்டார், ஈட்டி பாய்ந்து இதயத்திற்குள் நம்மை கூட்டி வைத்துக் கொள்ள முனைந்தார். அதற்காக நமக்கு அருட்சார்ந்த வளங்களை கொடுத்தார். அந்த அருட்சார்ந்த வளங்களுக்குள்ளும் கூட ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் நற்கரணையிலும் கூட இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு கொண்டாடப்படுகிறது என்பது நமக்கு புரியுமா? இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இல்லாமல் திருச்சபை இல்லை, அருட்சாதனங்கள் இல்லை. அந்த அருட்சாதனங்களினுடைய மூலமே இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பினால்தான்.
அப்படிப்பட்டவர் இன்றைக்கு 3 வரிகளில் முக்கியமான இன்றியமையாத கருத்தை நம்ம உள்ளத்துக்கு தருகிறார். சிந்திக்க, என்னுடைய மந்தையை என் கைகளில் நான் வைத்திருக்கிறேன். எப்படி இசையா சாகவத்தில் நான் உன்னை என் உள்ளம் கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று அந்த கரிசனை தேவன் நமக்கு கூறுகிறார். என் கரங்களில் இருந்து அவர்களை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. என்ன அர்த்தம்? அர்த்தம் சுத்தி அந்த கரங்களில் ஆணிகளில் பாய்ந்த அந்த கரங்களில் இருந்து யாரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. ஒரு ஆழ்ந்த உறவை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. அதற்கு நான் அழைப்பு பெற்றேன். அந்த அழைப்பிலே பேசுகிற பொழுது ஒரு இந்து சமய சகோதரர், ஒரு பேராசிரியர் இந்த கேள்வியை கேட்டார். உங்கள் மதத்தை எனக்கு பிடிக்காது. ஏன்பா? உங்கள் மதத்தில் நீங்கள் தான் ஆளுகளாக கருதப்படுறத, உங்கள் கடவுள் மேய்ப்பனாக இருக்கிறது, ஏன்னா மனுஷனா அல்லது ஆளுகளா மிருகங்களா என்று கேட்டார். இஸ்ரேல் நாட்டில் நீங்கள் பாலஸ்தீனத்தில் பயணம் செய்தால் மெய்ப்பர்களை பார்க்கலாம். ஏன் திருநெல்வேலி மறைமாவட்டத்திற்கு சென்றால், திருநெல்வேலி நகரத்திற்கு சென்றால் நிறைய மெய்ப்பர்களை பார்க்கலாம். மெய்ப்பர்கள் படுகிற துன்பங்கள் இந்த நகர வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியாது. அவர் எப்படி ஆடுகளை வழிநடத்துகிறார் என்று அவர்களுக்கு புரியாது. எப்படியெல்லாம் அதை தன் தோல்மையை ஊற்றி வளர்த்து காப்பாற்றுகிறார் என்று தெரியாது. நம்ம நகர வாழ்க்கையில் நமக்கு பேருந்து தெரியும், பல்லவன் போக்குவரத்து நிகழ்வது தெரியும், பெரிய பெரிய பாலங்கள் நம்ம கண்ணுக்கு புரியும். அந்த மெய்ப்பன் படுகிற பாடுகளை நமக்கு தெரியாது. நம்முடைய மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்? இந்த மெய்ப்பன் நம்மை படைத்தவர் மட்டுமல்ல, நம்மை பராமரிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை காப்பதற்கு தன் உயிரையே கொடுத்தவர் தான் அந்த மெய்ப்பன். நம்மை காப்பதற்கு உயிரை கொடுத்தவர் தன்னுடைய உள்ளங்கையில் நம்மை வைத்திருக்கிறார். யாரும் நம்மை அவரிடமிருந்து பறிக்க முடியாது என்று ஆறுதலை நமக்கு தருகிறார். ஆக இந்த இறைவனோடு உள்ள உறவு ஆழமாகவே இன்றைய நற்செய்தியில் பேசப்படுகிறார். எவ்வளவுக்கு அதிகமாக இந்த இறைவனோடு நாம் உறவு கொள்கிறோமோ, இணைந்து இருக்கிறோமோ, இணக்கமான நேரங்களை தேடிக் கொள்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக இணக்கமான நேரங்கள் நமக்கு இன்றியமையாதவர்களாக அமைகின்றனவோ, அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பராமரிக்கப்படுவோம், காக்கப்படுவோம், நம்மை எதுவும் தீண்டாது. இதைத்தான் திருப்பாடல் எழுதியவன் நன்றாகவே புரிந்து கொண்டிருந்தார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமையான இதற்கு நான் அஞ்சேன், ஏனென்றால் அவருடைய கோலும் கவனம் என்னை தேற்றும். எனக்கு நல்ல ஒரு விருந்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த விருந்தினை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். நாள்தோறும் நாளைக்கு நன்மை உட்கொள்கிறோம். இவர்தான் என் வழியா, இவர்தான் என் உயிரா, இவர்தான் என்னுடைய உண்மையா, நான் ஏற்று நம்புகின்ற உண்மையா? ஏனென்றால் அவரே சொல்லியிருக்கிறார், நன்றாவே நானே, நானே வழியும் உயிரும் உண்மையும் உயிர்ப்பும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட உயிர்ப்பு இந்த காலத்தில் நாம் இவரையே ஞாயிறை கொண்டாடுகிறோம் என்றால், நமக்காக கைகளை இழுத்து கொடுத்தவரோடு நம்ம உணர்வு எப்படி இருக்கிறது? அவரை நம்பி இருக்கிறதா? என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளைகளை கடைபிடிப்பான் என்று யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்திற்கு மேற்பட்ட வகையிலே வாசிக்கிறோம். நம்மை அன்பு செய்கிறவர்கள் நம்மை காக்கிறவராக இருக்கிறார், பராமரிக்கிறவராக இருக்கிறார், வழிநடத்துபவராக இருக்கிறார், நான் நம்பி வாழும் உண்மையாக இருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே இயங்குகின்ற உயிராக இருக்கிறார். இப்படிப்பட்டவரோடு இந்த உறவு எப்படி வெறும் திருச்சடங்கு முறையோடு முடிந்து விடுகிறதா? அதற்கு பொருள் கொடுக்க வேண்டிய, அர்த்தம் கொடுக்க வேண்டிய வாழ்வாக, ஒரு விழுமிய வாழ்வாக, மதிப்பீடுள்ள வாழ்வாக என்னுடைய வாழ்வு மாறிக்கொண்டே வருகிறதா? ஆன்ஸ்கோக் என்ற இறையியலார், தென்மானிய இறையியலார் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தில் ஆன் பிகமிங் கிரைஸ்ட் என்று எழுதினார். அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமா, வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? திருமுழுக்கிலே கிறிஸ்தவர்களாக மட்டும் நம்முடைய மனித உரிமைக்கு எதிராகவே திருமுழுக்கு நமக்கு தரப்பட்டது. ஏனென்றால் திருமுழுக்குக்கு என்னுடைய முடிவை, என்னுடைய டிசிஷனை, தீர்மானத்தை பெற்றோர்கள் என்னிடம் கேட்கவில்லை. மானிட உரிமைக்கு எதிராகவே எனக்கு திருமுழுக்கு ஆட்டப்பட்டேன். ஏனென்றால் ஒரு சமூகத்தில் பிறந்த குழந்தை அந்த சமூகத்தில் இருக்கிற விசுவாசத்தை தழுவி வர வேண்டும் என்ற நிலையில் நாம் மாற்றப்பட்டோம். இன்றைக்கு எத்தனையோ விவிலிய வரிகளை கேட்டும், எத்தனையோ திருப்பணிகளில் பங்கெடுத்தும் கூட
Am I becoming a Christian என்ற கேள்வி நமக்கு வர வேண்டும். நான் கிறிஸ்துவனாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நாளுக்கு நாள் நம்முடைய உடல் வளர்கிறது அல்லவா, ஜிம்முக்கு போன நம்ம மசில்ஸ் வளர்கிறது அல்லவா. ஆகவே அதே போல நம்முடைய விசுவாச வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அதைத்தான் இந்த ஞாயிறு நம்மை கேட்கிறது. உன்னுடைய விசுவாச வளர்ச்சி என்னோடு இருக்கிற இரக்கமான உறவாக இருக்கிறதா? என்னால் தான் நீ வாழ்வாக, நானே உனக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறேன், நானே உன்னை வாழ வைக்கிறேன், நான் தான் நீ நம்ப வேண்டிய உண்மை, நான் தான் உனக்கு உயிரூட்டம் உள்ள ஒரு உந்து சக்தியாக இருக்கிறேன் என்பது உண்மையா? நான் தான் உன்னை அருட்சாதனமாக மாற்றி இருக்கிறேன். அருட்சாதனம் என்ன பொருள்? தேவகிரி அனுமானம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வோம்? வெளியே தெரியும் அடையாளம் உள்ளே தரப்படும் அருள் இயேசு கிறிஸ்துவின் நிறுவனம் என்று சொல்வோம். வெளியே தெரியும் அடையாளம் எது? நான் தான், இந்த உடல் தான், இந்த பூத உடல் தான் வெளியே தெரிகிறது. உள்ளே தரப்படும் அருள் எது? எனக்கு இறைவன் கொடுத்த உயிர், எனக்கு உள்ளே தரப்பட்ட அருளாக இருக்கிறது. இறைவனால் நான் நிறுவப்பட்டிருக்கிறேன். இதுதானே நான் அருட்சாதனம் தானே. ஏன் பௌதிகத்தில் கூட குவாண்டம் தியரி ஆஃப் பிசிக்ஸ் என்று இருக்கிறது. இம்ப்ளிகேட் ஆர்டர், எக்ஸ்பிளிகேட் ஆர்டர் என்று இந்த பௌதிகத்திலே பேசுகிறோம். அந்த குவாண்டம் தியரி ஆஃப் பிசிக்ஸ், நியூ பிசிக்ஸில் திருவருட்சாதனத்திற்குரிய அர்த்தமே இந்த நியூ பிசிக்ஸில் இருக்கிறது. வெளியே தெரிவது ஆட்டம், உள்ளே இருப்பது மாலிக்யூல்ஸ். அந்த மாலிக்யூல்ஸ் இல்லாமல் ஆட்டம் வராது. எவ்வளவு ஆடுகிறோம், நம்முடைய ஆட்டம் எப்படியெல்லாம் இருக்கிறது. நம்முடைய உள்ளே இருப்பது எது? இறைவன் கொடுத்த உயிர், கிரேஸ், அருள், அளிக்கப்பட்ட அருள், வழங்கப்பட்ட வரம், கொடுக்கப்பட்ட கொடை. நாம் கேட்டு பெறவில்லை. இந்த உயிரை நீங்கள் கேட்டால் பெற்றீர்கள், இந்த இயற்கையை நீங்கள் கேட்டால் பெற்றீர்கள். இப்படிப்பட்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு நாம இருக்கிறார், இம்மானுவேல் என்ற பெயரோடு பயணிக்கிறார். அவர்தான் என் ஆயுள், என்னை கைவிட மாட்டார். அவர் கரங்களில் நான் இருந்தார். என்னுடைய வாழ்க்கை இணக்கமான நேரங்களை அவரோடு தேடிக்கொண்டார். நான் பாதுகாக்கப்படுவேன். அவரே எனக்கு உந்து சக்தி, உற்சாக வார்த்தைகளை கொடுத்து தேற்றுவார் என்ற ஒரு கொள்கை பிடிப்பு தான் இந்த நல்லாய ஞாயிறு நம்முடைய உள்ளங்களில் பதிக்கப்பட வேண்டும். அது பதிந்து போனால் நம்மை யாரும் இறைவனுடைய கரங்களிலிருந்து பறிக்க முடியாது. இதைத்தான் பவுலடிகளார் நன்றாகவே புரிந்து கொண்டார். ரோமேயருடைய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வரியில் அழகாக சொல்லுகிறார், கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது திட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்களோடு ஆவியானவர் நன்மைக்காக அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் அவர்கள் யாரை ஏற்புடையவராக்கிறார் அவர்களை முன்குறித்து வைத்தார். யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை ஏற்புடையவர் நாம வாழ்வதற்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் இறைவன் தீட்டி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவர் யார் என்று கேட்கிறார். நீங்களும் நானும் அதை கேட்க, கிறிஸ்து இயேசு என் ஆயனாக இருக்கிறார், என்னை வழிநடத்துபவராக இருக்கிறார். இருளோ காற்றோ புயலோ இதுதான் என்னை அவர்களிடமிருந்து பிரிக்க முடியும் என்ற கொள்கை பிடிப்போடு எழுந்து அவரில் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எழுவோம்.